நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு 5 ஒழித்து 5 கொள்வோம். தலைப்பை பார்த்தோன்னே அது என்ன 5 ஒழித்து 5 கொள்வோம். 5 கொள்வோம் என்பது நமக்கு தெரியும். 5 ஒழித்து அப்படிங்கிறது அது கொஞ்சம் யோசிச்சு, ஓ இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்ட நம்ம பிடிச்சாச்சு. என்னன்னா, நம்ம இப்ப மனவளக்கலைக்குள்ள வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னென்ன இதெல்லாம் இருக்குதோ! ஒழுக்கம் என்றால் என்ன அப்படின்னு பேசிக்காவே சுவாமிஜி நம்ம ஸ்கூல்ல டிசிப்ளின்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதோடைய கரெக்ட்டான ஒரு டீட்டெயில் ஒரு சரியான வார்த்தைகளை போட்டு நம்முடைய குருவான இறைநிலையே குருவாக வந்த நம்முடைய மகரிஷி அவர்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. ஓ! நம்முடைய வேதாத்திரியத்துல இந்த அளவுக்கு ஒரு இருக்குதா? ஒரு தனி மனிதன் அமைதிக்காக இந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக நம்ம பேசிக்ல இருந்து எப்படி ஒரு மனிதன் இன்பமாக வாழலாம்? தனி மனிதன் அமைதி முதல் உலக அமைதி வரைக்கும் ஒருத்தரால எப்படி யோசிச்சு இந்த அளவுக்கு வேதாத்திரியத்தை வளர்த்துக் கொடுக்க முடியும் என்று. அதில் உள்ள கருத்துக்களை நாம் எடுத்துக்கொண்டோம்னா, அப்படி ஒரு அளப்பரிய ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு வேதம் தான். வேதாத்தியத்தில் உள்ள வேதம் தான். இப்ப 4 மறை வேதங்களையும் கரைச்சு, அதுல உள்ள ஒரு ஜூஸ் எடுத்து நமக்கு சுவாமிஜி அவங்க நமக்கு வெறும் அதுல உள்ள வார்த்தைகள் எல்லாமே நல்லெண்ணெயை தரும் ஒரு வார்த்தைகள் மட்டும்தான். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு 5 ஒழித்து 5 கொள்வோம். அது என்ன 5 ஒழித்து? 5 ஒழித்துன்னா, அத சுத்தமா ஒழிச்சிடணும். அது தேவையே இல்ல நமக்கு அப்படிங்கிறாங்க மகரிஷி ஐயா, நம்முடைய குருவானவர். அது ஏன் அது இருக்குது? நமக்கு ஏன் அது தோன்றுது? நல்லன ஒன்று இருந்தால் தீயவை கண்டிப்பாக இருக்கும் என்பது உலக வழக்கு. பாசிட்டிவ், நெகட்டிவ். நெகட்டிவ்க்கும் ஒரு பவர் உண்டு. பாசிட்டிவ விட நெகட்டிவ்க்கு அதிகமான பவர்ன்னு சொல்றாங்க. எப்போதுமே நல்ல சக்திய விட தீய சக்திக்கு அதிகமான ஒரு பவர் உண்டு. ஏன்னா, அதுதானே அதிகமா இருக்கு, நிறைஞ்சிருக்குது. சோ அத எப்படி நம்ம வெற்றி கொள்ளலாம்? ஒரு குருவின் துணையுடன் மட்டும்தான். குரு பார்வை தான் நமக்கு அது கைப்பிடித்துக் கொண்டு நல்ல வினைகளை தேட வைக்கும். நம்முடைய கலங்கங்களை போக்கக்கூடிய அந்த ஒரு பெரும் மாசக்தி நம்முடைய குருவானவர் தீட்சை மூலம். இப்ப என்னன்னா 5 ஒழித்து என்னன்னு பார்ப்போம். 5 சுவாமிஜி என்ன சொல்றாங்க? அதை பஞ்சமா பாகம் அப்படின்றாங்கம்மா. 5 மகா பாவங்கள். அது என்னன்னா பொய், சூது, களவு, கொலை, கற்பழிப்பு. இதுதாங்க. இந்த 5ம் தான். இது இல்லாம இருந்தாலே தனி மனிதன் அமைதி கண்டிப்பா வந்துரும். தனி மனிதன் அமைதி இருந்தாலே போதுமே. அவனுடைய குடும்பம் நல்லா இருக்கும், சுற்றம் நல்லா இருக்கும். உலகு, சமுதாயம், உலக அமைதி வரைக்கும் அழகா வந்துடலாம். சுவாமிஜி சொன்ன அத்தனையும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் பயிற்சிகள் மூலம். முதல்ல என்ன இது எல்லாமே பொய், சூது, களவு, கொலை, கற்பழிப்பு எல்லாமே எண்ணங்களுடைய அடுத்தடுத்த அலைவடிவம் தான். சுவாமி சொல்லியிருக்க எல்லாமே ஒரு அலை இயக்கம் தான். அலை இயக்கம்னா என்ன? நம்ம பிறந்ததுல இருந்தே நமக்கு இதுவரைக்கும் அலை இயக்கம் தான் நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப நம்ம ஒருவரை பார்க்கிறோம் என்றால், அவங்க ஒரு அலை இயக்கம் இருக்கிறவங்க தான் அவங்கள நம்ம பார்க்க முடியுது. அலை என்ன செய்யும்? அலை மோதும், பிரதிபலிக்கும், ஊடுருவும், அப்புறம் ஊடாடிக் கொண்டிருக்கும். அந்த அலை இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தான் உலகத்துல உள்ள ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டுக் கொண்டே உள்ளது. ஒருவரை பார்க்க கூட முடியும் அலை இயக்கம் என்றால் தான். அந்த அலைதான் எல்லாமே. நம்முடைய எண்ணம் என்ற அலைதான். எண்ண அலைகளின் அடுத்தடுத்த வடிவம் தான் இந்த பஞ்சமா பாவங்களும். பாவமா இருந்தாலும் சரி, புண்ணியமா இருந்தாலும் எல்லாமே எல்லா செயல்களுமே இந்த எண்ணத்துடைய அடுத்தடுத்த அலைவடிவம் தான். நம்ம அகத்தாய்வுல நம்ம படிச்சிருக்கோம். எண்ணம் ஆராய்தல்ன்ற ஒரு இது நம்ம படிச்சிருக்கோம். எண்ணம் பேசிக்கா குடுத்துட்டாங்க. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். இந்த அகத்தாய்வு நம்ம எதற்காக பண்ணோம்? நம்முடைய கலங்கங்களை போக்கிக் கொள்ள. இந்த அகத்தாய்வு சரியாக செய்தாலே இந்த பஞ்சமா பாவங்கள் என்பது நாம் ஏற்படாமல் இருக்கும். இந்த 5ம் நம்ம ஒழிச்சிடலாம் ஈஸியா. எண்ணத்தை சரியாக ஆராய்ந்தாலே போதும். அடுத்தடுத்த சினம், ஆசை, கவலை எல்லாமே ஈஸியா நமக்கு ஆராய்ந்து அதை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த 5 பாவங்களும் அப்படிதான். பொய்யும் அப்படிதான். பொய் என்பது என்ன? அதாவது ஆப்போசிட்டான ஒரு வார்த்தை. உண்மைக்கு ஆப்போசிட்டான ஒரு செயல் தான் பொய். இப்போ உண்மையா ஒரு பொருள், இறைநிலை என்பது ஒரு பொருள், இயற்கை என்பது ஒரு பொருள். ம். அதனுடைய ஒரு சில ஏன் தவறா ஒரு சில விஷயம் நடக்குது. இந்த பொய் என்பது அந்த உண்மைங்கிறது இந்த எண்ணத்தின் எழுச்சி, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் மாறும்போது அது பொய்யாக மாறுகிறது. இப்ப நாமே இருக்கிறோம். அம்மா, அப்பா கிட்ட சின்ன சின்ன பொய் நம்ம சொல்லிடுவோம் நம்ம. அதனுடைய விளைவு தெரியாமலே நம்ம சொல்லியிருப்போம் நம்ம. அதனுடைய விளைவு எப்போ? நமக்கு அப்ப கூட வரலாம். இன்னும் 10 வருஷம் கூட அந்த விளைவு அந்த பொய்யின் மூலம் அந்த பொய்ங்கிறது அதனுடைய வேலை சும்மா இருக்காது. உண்மை எப்போதும் அது வேலைய பார்த்துட்டே தான் இருக்கும். அதனுடைய விளைவு நன்மையாக தான் இருக்கும். ஸோ
அதனால நம்ம எதுவுமே கவலைப்பட வேணாம். அதுக்குரிய விளைவு நமக்கு கண்டிப்பா வந்து சேரும். இப்போ நம்ம அ பொய் சொல்றவன் நல்லா உலகத்த வந்து உலகம் வரைக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கான். பொய் சொல்றவன் மட்டும் நல்லா வாழ்றானே! உண்மைய சொல்றவங்க ஏன் அப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னுமா அது அப்படிதான். உண்மை அவங்களுடைய அந்த உண்மைக்குள்ள சக்தி அதுதான். அதுதான் இயற்கையோடு ஒத்து வாழக்கூடியது தான் உண்மை. இயற்கைக்கு முரண்பட்டது தான் அந்த பொய் என்ற ஒன்று. நம்முடைய உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் எண்ணம் மீழ்ச்சி பெறும் நிலை தான் அந்த பொய்யா நமக்கு வார்த்தையா வருது. பொய்ங்கிறது நம்ம வந்து வார்த்தையா சொன்னா மட்டும் இல்ல. நம்ம ஒரு விஷயத்த மறைக்கிறது கூட அது பொய் தான் அது. ஒரு சில விஷயம் கேட்குறாங்க. இல்ல நான் அத பார்க்கல அப்படின்னு சொன்னா, அது பொய் தான் அது. அத நம்ம மறைச்சுட்டு, உண்மைய மறைத்துட்டு பொய்ய நாம் உரைக்கிறோம். அது எதனால? நம்முடைய எண்ணத்தின் எழுச்சி. நம்ம எண்ணம் எழுச்சி இப்போ ஒரு 100 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் உண்மை. 100 வரைக்கும் உள்ள இதுதான் உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். எழுச்சி அதிகமாகும்போது 120, 150 அந்தந்த இதுக்கு ஏத்த மாரி எழுச்சிக்கு ஏத்த மாரி பொய்கள் கூடிக்கொண்டே போகும். அந்த சொல்கிற ஒரு பொய்யினால விளைவு அதையும் நாம் தான் தீதும் நன்றும் பிறதர வாராம். மனிதனுடைய அ வீழ்ச்சிக்கு காரணம் மனிதனுடைய செயல்களும், எண்ணங்களும், செயல்களும் தான் சுவாமிஜி சொல்றாங்க. அதை நாம் எவ்வாறு மாற்றிக்கொள்ள முடியும்? நம்முடைய அகத்தாய்வு பயிற்சிகள். நம்முடைய குருவினால் மட்டும் தொடர்பு ஏற்பட்டுள்ள நம்முடைய இந்த மனவளக்கலை பயிற்சிகள் மூலம் மட்டும்தான் அதை மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்தது சூது. பொய்யுடைய அடுத்த வடிவம், அடுத்த உணர்ச்சிப்பட்ட நிலை சூது. சூதுன்னா என்ன? எல்லா பொய்களும் சேர்ந்து எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறது தான் அந்த சூதுன்றது என்ன? அதாவது இயற்கைக்கு முரண்பட்ட செயல்கள் சூது. இப்போ ஒரு சில இடத்துலலாம் கேம்பிளிங்லாம் சொல்றாங்க. அதுலலாம் எவ்ளோ ஒரு மன உளைச்சல், குதிரை ரேஸ்லாம் சொல்றாங்க. பணத்த கட்டி எத்தனையோ பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க. அதாவது உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் தான் அந்த சூது. களவுங்கிறது என்ன? இந்த பொய், சூது 2ம் சேர்ந்த ஒரு கூட்டணி சேர்ந்து அமையும்போது அந்த களவுன்ற ஒரு செயல் உருவாகிறது. இப்ப பொய்யும் சேர்ந்து, சூதும் சேர்ந்து அந்த ஒரு தோல்வி ஒரு மனப்பான்மை ஏற்படும்போது, அந்த பிறருடைய பொருளை பறிக்கக்கூடிய அளவுக்கு அந்த எண்ணம் எழுச்சி பெறுகிறது. எண்ணத்தின் அடுத்த உணர்ச்சிவயப்பட்ட 150, 180, 200 வரைக்கும் போறது தான் அந்த சூதுங்கிற ஒரு செயல். பாவமான ஒரு செயல். சாமிஜி கொடுத்த அழகான ஒரு டெஃபினிஷன். அதாவது பாவம், புண்ணியத்துக்கு, ஒழுக்கத்துக்கு எல்லாம் அழகா டெஃபினிஷன் குடுத்துருக்காங்க. அதாவது தனக்கோ, பிறர்க்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலுக்கோ, மனதிற்கோ துன்பம் தராத செயல்களே பாவம். துன்பம் தராத செயல்கள். துன்பம் தரும் செயல்கள் பாவம். துன்பம் தராத செயல்கள் புண்ணியம். அதேதான். அந்த பாவங்கள் அதான். பாவ செயல்கள் தான் இதுவும். இது எல்லாமே துன்பம் தரக்கூடிய செயல்கள் தானே. பொய் சொன்னா அது எப்ப 7 தலைமுறை கழிச்சு கூட அந்த செயல் விளைவே நமக்கு காட்டிவிடும். சூதும் அப்படிதான். அதேதான். நமக்கு இன்றைக்கும் இல்ல, நாளைக்கும் ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு தீமையை ஏற்படுத்திவிடும். களவு அதான். களவு வந்து பிறருடைய பொருளை நாம் எடுத்துக்கொண்டு வைத்துக்கொள்வது. நம்முடைய பொருளாக அதை தன் உழைப்பினால் இல்லாம, இன்னொருத்தருடைய உழைப்பை நாம் எடுத்துக்கொள்வதுதான், சுரண்டிக் கொள்வதுதான் களவு என்பது. கொலைங்கிறது நான் இது 3ம் சேர்ந்து இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு கூட்டணி போட்டு கொலை வரைக்கும் போகுது. அந்த களவு ஒரு வீட்ல ஒரு திருடர்கள் திருட போறாங்க, கும்பலா திருட போறாங்க அப்படின்னா, அந்த களவு செய்ய முடியாத நிலைக்கு வரும்போது, அந்த மனிதரையே கொன்று விடுவது. அந்த கொலைங்கிறது ஒரு உயிரினத்தையும் சரி, ஒரு விலங்கினமா இருந்தாலும், அந்த மனிதராக இருந்தாலும், அந்த வலி என்பது ஒன்றுதான். அம் சுவாமி சொல்வாங்க. ஆ ஆவென்று அலறும் அந்த உயிரை எப்படி அந்த சத்தத்த கேட்டு அங்க இருக்கிற ஒரு முனிவரா இருந்தா கூட அந்த சத்தத்த கேட்டு அந்த இடத்துல எதுவுமே கண்டுக்காம போனா, அவருக்கு கண்டிப்பா நரகம் என்பது உண்டு. அப்படின்னு சொல்லி இந்த கொலைய பத்தி அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு உயிரினத்தை கொல்றாங்க, ஆடு ஏதோ ஒண்ணு கொல்றாங்க. அது ஆவென்று தன்னுடைய உயிரை விடுகிறது. அதனுடைய பாவப்பதிவு எப்படி இருக்கும்? அந்த முனிவருக்கே அந்த பாவப்பதிவு ஏற்படும்னா, அதை சாப்பிடுறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாவப்பதிவு ஏற்படும்? ஆனா, அத வந்து நம்முடைய ம் ம் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் அதாவது சுவைக்கு அடிமையாகி, அதை உண்ண வேண்டும் என்ற பதிவுகள் தான் அதிகமாகி, அந்த கொலைக்கு அந்த உண்ண வேண்டும் என்ற ஆசை பதிவு அதிகமானால் தான், இந்த கொலை வரைக்கும் விலங்குகளாலும் சரி, அது மனிதருக்கும் அதே பதிவு தானே! இந்த உயிர் துடிப்பு என்பது 2க்குமே வலி அதிகம் தானே அது. அபயக்குரல் சுவாமி சொல்றது அபயக்குரல்னு சொல்றாங்க. அந்த குரலை கேட்டு எந்த ஒரு இதுவுமே நம்மளால என்ன செய்ய முடியும்னு சொல்லி நம்ம போயிட்டா, அந்த பதிவு வந்து நமக்கும் வருமா? அது இப்போ சாப்பிடுறவங்களே இவ்வளோ அதிகமாகும்.
அதுதான் அந்த கொலை. அடுத்தது கற்பழிப்பு. இதனுடைய எல்லாம் சேர்ந்ததுதான் சொல்றேன். ஒரு கூட்டணி தான் எல்லாமே. கற்பழிப்பு அடுத்தடுத்து 250, 300, 400, 500 வரைக்கும் போகும்போது அந்த கற்பழிப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கொடுமை நடக்கும். சுவாமி சொல்றாங்க, பெண் இனத்தை எவ்வாறு மதிக்கணும்? சுவாமி சொல்லுவாங்க, பெண்கள் வந்து ஆண்களை விட உயர்வானவர்களும் இல்ல. பெண்கள் ஆண்களை விட தாழ்வானவர்களும் இல்ல. பெண்கள் நிகரானவர்களும் இல்ல. பெண்கள் எப்படிப்பட்டவங்க? அவங்க சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு ப மனப்பான்மை ஏன் எல்லோருக்கும் இல்ல? ஆண்களான எல்லோருக்கும் எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது நம்ம. அந்த கற்பழிப்புன்ற ஒரு செயல் வந்து எந்த ஒரு அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான செயல். அந்த அளவுக்கு அந்த பாவப்பதிவுகள் எந்த அளவுக்கு இருக்கும் அவங்களுக்கு. அந்த பாவப்பதிவுகள் எண்ணத்தின் அதிகமான எழுச்சி, அதிகமான அந்த ஒருத்தருக்கு துன்பம் தரக்கூடிய இந்த கொடிய செயலை செய்யற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி பதிவு ஏற்பட்டிருக்கு பாருங்க. இந்த கற்பழிப்புன்ற ஒரு பதிவு எப்படி ஏற்பட்டிருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் சுவாமிஜி கொடுத்த அந்த ஐந்தொழுக்க பண்பாடு. தனி மனித சீரமைக்கிறதுக்கு ஐந்தொழுக்க பண்பாடு. அது என்னென்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதுக்கு பேசிக்கா அது எல்லாத்தையுமே சுருக்கி நமக்கு சுவாமிஜி இன்னைக்கு தவத்தில் நம்ம கொடுத்தோம். இடொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலையும் மனதையும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அந்த ஐந்தொழுக்க பண்பாட்டின் சுருக்கம் தான் இந்த இரண்டொழுக்க பண்பாடு. இந்த இரண்டொழுக்க பண்பாடை சரியாக பின்பற்றினாலே ஐந்தொழுக்க பண்பாடு என்பது நமக்கு எளிதாக நமக்கு வந்துவிடும். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? உழைத்து வாழ்வேன். அடுத்தது துன்பம் தர மாட்டேன். அடுத்தது உணவுக்காக கொலை செய்ய மாட்டேன். அடுத்தது பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்க மாட்டேன். பிறருக்கு உதவி செய்வேன். இந்த 5 மகா பாவங்களையும் மாற்றக்கூடிய தன்மை இந்த ஐந்தொழுக்க பண்பாட்டில் உள்ளது. ஃபர்ஸ்ட் என்ன? உழைத்து வாழ்வேன். அதாவது உழைத்து வாழ்வேன், நான் தன்னுடைய உழைப்பினால் வந்த பொருளை மட்டும்தான் நான் அனுபவிக்க நமக்கு உரிமை உண்டு. நம்முடைய அறிவினாலும் திறனாலும் உற்பத்தி செய்யும் பொருட்களை நாம் தாராளமாக அனுபவித்துக் கொள்ளலாம். அதை விட்டுட்டு நமக்கு அடுத்தவங்களுடைய உழைப்பில் வரும் அந்த அந்த பொருளை பறித்து நாம் உண்ணக்கூடிய, நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு உரிமையும் நமக்கு கிடையாது. அந்த பிற பொருளை கவர்ந்து கொள்ள வேண்டும். இந்த போர்னால எல்லாம் அடுத்தவங்களுடைய பொருளை எடுத்து சுரண்டி ஒருத்தவங்களை போய் சண்டை போட்டு அவங்க பொருளை அவங்க நாட்டை எடுத்து வைத்துக்கொள்ளதான் இந்த அந்த இது வேணாம் தான் சொல்றேன். இதனால் ஒவ்வொரு மனித சமுதாய தேவையும் எப்படி மாறிட்டே இருக்குமா? ஒரு பொருளை பற்றியே தான் அந்த சிந்தனை இருக்குமா? அதை அனுபவிக்கிறது எப்படி? நம்முடைய உழைப்பினால் வந்த அந்த பொருளை விட்டு தான் நாம் உழை உழைத்து முன்னேற வேண்டும். உழைப்பினால் வந்த அந்த தேவையை மட்டும் தான் நம்ம பூர்த்தி செய்ய முடியும்னு சுவாமிஜி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது உழைத்து வாழ்வேன். அடுத்து துன்பம் தர மாட்டேன். அதேதான் இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். அதுதான் துன்பம்னா என்ன? துன்பம் தரும் செயல் பாவம் தான் என்ன? பிறருக்கு தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ எந்த ஒரு துன்பம் தராத செயல்கள் தான் அதாவது புண்ணியம்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு வலி யாருக்காவது கொடுத்தா கூட அந்த பதிவு ஏற்பட்டு விடுமா. சுவாமிஜி தான் சொல்லுவாங்க. அதாவது சப்பாத்தி முள்ள வச்சு ஒரு சுவாமிஜிக்காக செஞ்சிருக்காங்க யாரோ. சுவாமிஜி சொல்லியிருக்காங்க, அந்த முள் குத்துற வலி நமக்கு வரத்துக்கு முன்னாடியே அவர்களை வாழ்த்து விட்டால் அந்த துன்பம் என்ற அந்த அவங்களுக்கு போய் அந்த வாழ்த்துடைய சாபம் வந்து சாபாலை வாழ்த்தின் மூலம் அதை சரி செய்ய முடியுமா? முனிவரே ஆயினும் துன்பம் வரின்னு சுவாமி சொல்லியிருக்காங்க. யாரா இருந்தாலுமே ஒரு சின்ன வலி இருந்தாலும் நம்ம சாபம் அந்த அலையாக மாறி அவர்களை தாக்கும். எனவே நம்முடைய அந்த ஒழுக்க பண்பாடை சரியாக நம்ம செய்து கொண்டாலே போதும். இந்த ஐந்தொழுக்க பண்பாடு என்பது நமக்கு எளிமையாக இந்த துன்பம் தரமாட்டேங்கிறது அதுதான். மனதால் நான் செயலா செஞ்சுட்டேன், மனதால் தானே நினைச்சேன், அவங்க போகும்போது விழுந்தணும்னு நினைச்சேன், அது கூட வேணாம். எண்ணம் தான், எண்ணத்தின் வலிமை தான். நம்ம இப்ப நினைக்கிறோம், அது 10 டேஸ் கழிச்சு கூட நடக்கலாம். அந்த எண்ணத்தினுடைய வலிமை அவ்வளவு. அலாவுதீன் அற்புத விளக்குன்னு சொல்றாங்களா, அது என்ன? நம்முடைய எண்ணம், மனம் தான். மனம்ங்கிறது எண்ணம்ங்கிறது தான் அலாவுதீன் அற்புத விளக்கு. அதை நாம் எப்படி தேய்க்க வேண்டும்? தேய்க்க வேண்டும்னா என்ன? ஆகின தீட்சை தான் தேய்க்கிறது. ஆகினை தவம் பண்ணி பண்ணி நம்முடைய அலாவுதீன் அற்புத விளக்கான அந்த அலாவுதீன் அற்புதம் ஒரு விளக்கு. அந்த மனதுடைய எண்ணம் தான் அந்த மாய விளக்கு.
அதை நாம் தவத்தின் மூலம், அகத்தவத்தின் மூலம் தேய்த்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கறதுதான் பேசிக் கான்செப்ட். அதுல அலாவுதீன் அற்புத விளக்குன்னா அதுதான். நம்ம அதை செய்ய மறந்துடுறோம். சரி, தவம் பண்ணமா, ஓகே, இன்னும் 10 டேஸ் லீவ் விட்டுலாம் அப்படின்னா, காலையில தவம் பண்ணனா அதனுடைய தவத்தினுடைய ஆற்றல் 6 மணி நேரம் தான் இருக்கும். இப்போ மறுபடியும் நமக்கு மறுபடியும் ஈவினிங் நம்ம தவம் பண்ணி அதை ஃபில் பண்ணிக்கணும் நம்ம. அம்மா அன்னைக்கு நித்தியான தவம் எடுத்தாங்க, அவ்வளோ அருமையா இருந்தது. நித்தியான தவம் என்கிறது என்ன? நம்முடைய ஜீவகாந்த ஆற்றலை நாமே நம்முடைய உடலுக்குள்ளே ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போய் பார்க்கிறது. அது எவ்வளவு பெரிய ஒரு வியப்பான செயல். நம்முடைய உடம்பே ஒரு மயில் கூச்செறியும் அளவுக்கு ஜீவகாந்தம் அப்படியே நடராஜர் டான்ஸ் ஆடுற மாதிரி நம்முடைய ஜீவகாந்தம் அவ்வளவு அழகா ஒவ்வொரு செல்லும் டான்ஸ் ஆடிட்டு இருக்குமா. ஒரு ஸ்பீச்ல கேட்டேன். அந்த அளவுக்கு ஒரு நடராஜர் நடனம் மாதிரி நம்முடைய செல்கள் ஜீவகாந்தத்தினால் பூரித்து இருக்குமா. இப்போ சந்தனம் இருக்கு. சந்தனம் என்று ஒரு நறுமணமான பொருள் தான். அதை அப்படியே வைத்தால் அந்த நறுமணம் பரவாது. சந்தனத்தை எடுத்து பூசிக்கொண்டால் தான் அந்த நறுமணம் என்பது நமக்கு தெரிய வரும், நமக்கு கிடைக்கும். ஒரு அரிய இந்த நறுமணம் சந்தங்கிறது அரியான நல்ல ஒரு பொருள், அது உயர்ந்த பொருள். அது இந்த வாசனை எப்படி கிடைக்கும்? எடுத்து பூசிக்கொண்டால் தான். அதே போல்தான் நித்யானந்த தவமும் இப்படிதான். நம்ம அந்த தவத்தை எப்படி செல்களில் நம்ம ஜீவகாந்தத்தை பரவ விட்டு கொண்டால்தான் இந்த ஜீவகாந்தம் நமக்கு முழுமையா நமக்கு உணர்ந்து பரவ விடுறோம். இந்த தவத்தினுடைய மகிமை எப்படி, அப்புறம் எப்படி நம்ம தவ ஆற்றல் எப்படி நமக்கு பெற முடியும்? இது மாதிரி தவத்தின் சிறப்பு தவங்கள் மூலதான் அழகா கொடுத்திருக்காங்க. நம்ம சுவாமிஜி வடிவமைத்து பாருங்க. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தா நம்ம உண்மையிலே ஒரு காட் கிஃப்டட் தான். நம்ம நல்ல ஒரு இடத்துலதான் நம்முடைய ஏதோ ஒரு புண்ணியம், பெற்றோர்கள் செய்த புண்ணியம் தான் நமக்கு இந்த தவங்களும் செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டுள்ளது. இரண்டொருக்க பண்பாட்டையும் கொடுத்து நமக்கு பழத்தை உரிச்சு கொடுத்துட்டாங்க சுவாமிஜி. நமக்கு பழத்தை கொடுத்துட்டாங்க. தீட்சை என்ற இந்த ஒரு தயிர் நமக்கு கொடுத்துட்டாங்க. அதை உயர்ந்த நிலையான நெய் வரைக்கும் நாம் கொண்டு போறது. நெய் என்பது எக்ஸ்பைரி டேட் எதுவுமே கிடையாது. உயர்நிலை நெய். அந்த நெய் அளவுக்கு உயரணும்னா என்ன? நம்முடைய தவத்தின் மூலம்தான், நம்முடைய சுவாமிஜி கொடுத்த பயிற்சிகள் மூலம்தான். அதன் மூலம் மட்டும்தான் அதாவது 5ஐ ஒழித்து 5ஐ நாம் செயலாக்க முடியும். அடுத்து, தனது செயல்களால் மற்றவர்களின் உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தரக்கூடாது என்பது அது உறுதியோட நாம் செயல் புரியணுமா. அது இரண்டாவது ஐந்தொழுக்க பண்பாதுல இரண்டாவது இது. நம்முடைய அதான் துன்பம் தராத செயல்கள். நீ நல்லதும் செய்ய வேணாம், கெட்டதும் செய்ய வேணாம், அப்படியே இரு. ஓகே, அப்படியே இருந்துட்டும் போக முடியாது. சுவாமி சொல்லியிருக்காங்க, உண்டு உறங்கி அதுக்கா நம்ம பிறந்தோம் நம்மங்க சொல்லுங்க. இந்த நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு நல்லா நம்முடைய செல்வ வளத்தை பெருக்கி கொண்டிருந்தால் நமக்கு மனிதன் வாழ்வு முழுமை அடையுமான்னு கேட்டா இல்லை. இன்னும் நம்ம என்ன செய்யணும்? யாருக்கும் துன்பம் தராத செயல், நம்முடைய உழைப்பின் மூலம் அறிவுனாலேயோ சமுதாயத்துக்கு நம்ம கண்டிப்பா அதை திருப்பி செலுத்தணும். கடமை, கடன் பிளஸ் மை. அந்த கடமையை நம்ம சரியா செஞ்சாலே அந்த இரண்டாவது அந்த ஐந்தொழுக்க பண்பாடை நிறைவு செய்துவிடும். அதுக்கு இந்த சூது பொய் களவு எதுவுமே எழுச்சி பெறாது. இந்த ஐந்தொழுக்க பண்பாடை இரண்டொழுக்க பண்பாடை சரியா நம்ம பின்பற்றினாலே இந்த 5ஐ நம்ம கண்டிப்பா ஒழித்து விட முடியும். அடுத்தது, உணவுக்காக பிற உயிரை கொள்வது என்ற செயல் கண்டிப்பா கூடாது. அதாவது நான் ஊனை வளர்க்க ஊன் உண்பதான்னு சொல்லுவாங்க. ஊன் உண்பது ஆங்கின்னான்னு சொல்லுவாங்க. இன்னாங்கிறது இன்னா செயல் செய்யக்கூடாது அப்படின்ற பொருள். நம்முடைய உடலை வளர்க்கறதுக்கு இன்னொரு உடலை வதைத்து அதை உண்டால் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி அந்த உயிரை கொல்லும் போது அது ஆவென்று அலரும் அந்த பாவப்பதிவு, அபயக்குரலான பதிவு ஆல்ரெடி இருக்கு. அந்த உணவை நாம் புசித்தால் நம்மளுடைய உடம்புக்கு எந்த ஒரு பதிவு ஏற்படும்? அதே கொலை பதிவு தான் ஏற்படும். ஒரு ஒரு பிசினஸா தான் பண்றாங்க, மாடு வெட்டுறாங்க, அது ஒரு பிசினஸா நடத்துறாங்க. அது நம்ம எப்படி நம்ம உலக வழக்கம் அதிகமாயிடுச்சு. இப்ப இன்னும் அந்த நான்வெஜ், அந்த மாமிச உணவு சாப்பிட்ற அந்த வழக்கம் அதிகமாயிடுச்சு. அது கொலை செய்து விட்டு தானே அதை பண்றாங்க, அதை சாப்பிடுறாங்க. அதோடைய பதிவுகள் எவ்வளவு இருக்கும் அந்த இதுல மாமிசத்துல. அதை சாப்பிட்டு ரசித்து ருசித்து வேற சாப்பிட்டு வெரைட்டியா வேற செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பதிவுகள் எப்படி இருக்கும்? அது சாப்பிடக்கூடிய மனிதர்களுடைய பதிவு எப்படி இருக்கும்? அவங்களுடைய செயல்கள் சமுதாயத்துல எப்படி இருக்கும்? நாம அதை எப்படி மாற்ற முடியும்? கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையின் மூலம் நம்ம மாற்ற முடியும். சுவாமி சொன்னாங்க, சுவாமிஜிட்ட ஒருத்தர் கேட்டார், நான் மாமிச உணவு சாப்பிட்றேன், இது பண்ணலாமா, உங்களுடைய யோகா பண்ணலாமா? சுவாமி சொன்னாங்க, நீங்க வாங்க பண்ணிட்டே இருங்க. நாளடைவுல ஒண்ணு இதை விட்டுருவீங்க, இல்லைன்னா அதை விட்டுருவீங்க. எது அதிகமா உங்க பதிவு இருக்குதோ அதை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதேதான். ஓ, அதிகமா மாமிச உணவு சாப்பிட்றவங்க நம்முடைய மனவளக்கலை வந்த அப்புறம் ஒரு ஒரு வாரத்துல 2 நாள் 3 நாள் சாப்பிட்டாங்கன்னா
கொஞ்சம் கொஞ்ச நாள் அப்படி குறைஞ்சிரும். ஒரு நாள், அப்புறம் 2 நாள், அப்புறம் லாஸ்ட்ல அந்த உணவே தொடும்போது நம்முடைய உடல் சதைய தொடுற மாரி அந்த உணர்வு ஏற்படுமாம். அது உணர்ந்தவர்கள் நிறைய சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு அந்த மாமிசத்துடைய உணவுடைய அந்த கொடுமை, புலால் உணவினுடைய அந்த இது நம்முடைய வள்ளலார் வந்து சொல்லியிருக்காங்க. அவருடைய ஜீவகாருண்யம் தான் முதல் கருத்தை வலியுறுத்தலே. அதனால உணவுக்காக பிற உயிரை வதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மனித சமுதாயத்தில் உழைப்பினாலும், அறிவினாலும் உள்ள பிறர் பொருளை வாழ்க்கை சொந்தத்தை பறிக்கக்கூடாது. இந்த போர் தாங்க அதுக்கு அடிப்படை. அந்த காலத்திலேருந்தே அந்த போரின் மூலம் தான் அடுத்தவருடைய ஒரு நாடு சுதந்திரமா இருக்கா? கூடவே கூடாது. நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு சொல்லி, அவங்க செல்வ வளம் இருக்கா? அத நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும்னு சொல்லி, இன்னொரு நாடு அதன் மூலம் போர் தொடுத்ததன் மூலம் அதை கவர்ந்து கொள்வது. இது காலங்காலமா வந்து கொண்டே இருக்கிற ஒரு செயல் தான். போரே போரே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க சுவாமிஜி. இந்த போரினால வரும் கேடுகள் வந்து அவ்வளவு கொடுமையானது. அதுல போரில் ஈடுபடும் வீரர்கள் உயிரும் போயிடும். அவருடைய கை, கால் இழந்து குடும்பம் எவ்வளவு வேதனைப்படும் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. போரின் கொடுமைகளை பத்தி சுவாமிஜி. எனவே பிற பொருளை வாழ்க்கை சொந்தத்தை பறிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு சங்கல்பம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது பிறருக்கு உதவி செய்வேன். பிறருக்கு எப்படி உதவி செய்வேன்? நம் மனதாலும், அறிவாலும் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ரூ. 10 எனக்கு வருமானம் வருதா? ரூ. 1க்கு நம்ம ஏதாவது உதவி செய்யலாம். ஒரு பொருள், இல்ல நம்ம அறிவாலும், நம்முடைய மனவளக்கலையில இப்ப நமக்கு சுவாமிஜி எல்லாம் குடுத்துட்டாங்க. நாம அத இன்னொருத்தவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு நம்ம இத கொண்டு போய் சேர்க்கணும். வேதாத்திரியத்த. உடற்பயிற்சி செய்து கொடுப்போம். இல்ல ஒரு மையத்துக்கு போய் ஏதோ பெட்ஷீட் போடுவோம். அதுவே நமக்கு உதவி செய்யறதுனா என்ன? தொண்டு தான். தொண்டின்னு தான் அந்த உதவி தான் என்ன? வேறு ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்க தான் உதவி. இன்னொரு பலன் எதிர்பார்த்து செய்வது உதவியே கிடையாது. அதான் பிறருக்கு உதவி செய்வேன். பிறர் துன்பம் போக்கும் அளவுக்கு அன்பும் வேண்டும். அறநெறி நின்று வாழ வேண்டும் என்று நாம் நினைத்துக்கொண்டு அந்த உதவியை நாம் செய்ய வேண்டுமா? எந்த ஒரு பலன் எதிர்பார்க்காது. தன் அறிவின் மூலம் முடிந்தவரை ஒரு வாழ்த்து கூட ஒரு உதவிதாங்க. ஒருவருக்கு நம்முடைய வாழ்த்தின் மூலம் அதை கொடுப்பதும் ஒரு உதவிதான். அது நம்ம எப்படி வாழ்த்தும் மனப்பான்மை நமக்கு எப்படி வரும்? அகத்தவம் செய்தாதான். இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்கும் நம்ம நினைப்போமா? ஆனா நினைப்போம். இப்ப நினைக்கிறோம். முன்னாடிலாம் நினைச்சிருக்க மாட்டோம். ஆனா சுவாமிஜி பாருங்க, ஒவ்வொருத்தரும் தனி மனிதன் முதல் உலக மக்கள் அனைவரும் எல்லாருடைய எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் அந்த வேதாத்திரியத்தை கொடுத்துருக்காங்க நமக்கு. நம்மளும் அது மாதிரிதான் இப்ப நினைக்கிறோம். முன்னாடியே நினைக்க மாட்டோம். இப்ப நினைக்கிறோம் கண்டிப்பா. அடுத்தவர்களை வாழ்த்தக்கூடிய அளவுக்கு உருவானவர் நம்மை தரத்தில் உயர்த்தி எப்படி கொடுத்திருக்காரு பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு பொக்கிஷமான இந்த வேதாத்திரியத்தை நாம் விட்டுறக்கூடாதுங்க. எனவே 5ஐ ஒழித்து ஐந்தை இந்த ஐந்தொழுக்க பண்பாடு நான் எனது இரண்டொழுக்க பண்பாடை முதலில் அதை இறுக பற்றி கொள்ள வேண்டும். இரண்டொழுக்க பண்பாடு தான் பேசிக். அது ஐந்தொழுக்க பண்பாடை சுருக்கி கொடுத்ததுதான் இரண்டொழுக்க பண்பாடு. அது ஒரு சங்கல்பமாவே ஸ்ட்ராங்காவே நம்ம எடுத்துக்கணும். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் உதவிகளை செய்வேன். இந்த ஒரு சங்கல்பத்தை நம்ம ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிட்டாலே அந்த ஐந்தொழுக்க பண்பாடு என்பது ஈஸியா நமக்கு செயல்படுத்த முடியும். இந்த 5ன்றது பக்கத்துல வந்து நிக்க கூட முடியாது. அதே நாம் அந்த உணர்ச்சி, அந்த எண்ணங்கள் வந்து அதுல போகவே போகாது. அகத்தாய்வு செய்துவிட்டு இந்த இரண்டொழுக்க பண்பாடை சரியாக பின்பற்றினாலே நம்முடைய வாழ்வானது நல்ல ஒரு வகையில் உயர்ந்து குருவினுடைய ஆசை நமக்கு எப்போதும் கிடைக்கும். எனவே நாமும் உயர்ந்து மற்றவர்களை சமுதாயத்தில் நம்முடைய கடமை செய்து உயர்த்துவோம் என்று கூறி வாழ்க வளம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளம். நன்றிகள் அம்மா.